நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து செயல்பட வேண்டும். செல்வம், உயர்வும், புகழும், கீர்த்தியும் நிலைத்தது அல்ல. பதவி வரும் போகும், செல்வம் அந்த நேரத்திலே போகும். கோடான கோடி மக்கள் வாழ்கின்ற உலகத்தில் நிலைத்து நிற்பது சக்தி இருந்தார். இந்த உலகத்தை பார்த்து மாயை என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகத்தை பார்த்து மெய் என்று கூறுகிறார். மாயை, மெய், பொய் என்று சொல்லுகிற உலகம் எப்படி நிலைத்து மெய்யாக உண்மையாக இருக்க முடியும்? அது கடவுளின் துன்பேன். அதுதான் இந்த மாய சக்தி. நீ இல்லை என்று சொன்னாலும் இறைவனுக்கு கவலை இல்லை. நீ இருக்கு என்று சொன்னால் அதற்காக ஆண்டவன் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவான். வாழ்க்கை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த அழிவு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நன்மையை பாராட்டக்கூடிய செயல்படுத்தக்கூடிய நல் உணர்வை இந்த பணிமன்றம் செயல்படுத்த வாழ்த்துகிறேன். ஜெய் ஹிந்த். மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கல்வி சபை ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் பின்னர்ந்து அவர்களுக்குரியது. துயர்வோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆதரவு பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி இடைநாட்டு வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் பின்னருக்கு அவர்களுக்கு உரியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தையே இறைவா, இதோ இந்த காலைக்காக நாங்கள் ரட்சிக்கிறோம். உமது ஒளி இந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. எங்கும் நிறைந்த இறைவனே, ஒளியின் வடிவாக இங்கே எழுந்தருளியிருக்கின்றே. அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பேறு பெற்றவர்களை குறித்து இந்த நேரத்தில் உமது வாயிலாக கேட்டிருந்த நாங்கள் இதோ உமது ஒளியில் எங்களை கரைத்து பிறருக்கு வாழ்வு கொடுத்து அதன் மூலம் உண்மை நாங்கள் போற்றவும் புகழவும் உமக்கு உகந்த மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அழைக்கின்றோம். தந்தையை இறைவா, இதோ இந்த இடத்தில் நீர் நிலை நிற்பதற்காக ஏற்பாடு செய்த சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய அருள்வரங்கள் அனைத்தையும் பொழிந்து நீர் காத்துள்ள வேண்டும் என்றும் சிறப்பாக இங்கு குழுவியுள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அனைத்து நலன்களும் அருள்மாறி தந்து இவர்கள் வாழ்வில் வளம் பெற உமது அருள் ஒளியால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென்.
பெரிய மக்கள் கொண்டாடி வருவாங்க. அப்படி போயிட்டு வந்துட்டு